இயேசு கிறிஸ்து மூலம் நாளில் தேவனுடைய வார்த்தை ஆதிகம் 21 அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை பார்ப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, உன் பிள்ளையிடத்தில் தேவன் சத்தத்தை கேட்டார். இந்த நாளே கூட இந்த வசனத்தை கவனிக்கும் போது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். வனாந்தரத்திலே ஆகார் வந்து அழுது புலம்பி போது, சாகர நிலைமையில் கிடக்கிற போது, ஏன் சாகர நிலைமை? ஆகாருக்கு ஏன் அப்படிப்பட்ட நிலைமை வந்துச்சு? கண்ணீரோடு கூட ஆகார் ஏன் வந்து அழுவோட காரணம் என்ன? நான் நேசித்த கணவன் கைவிடப்பட்ட நிலைமையில, தன் பிள்ளையை நினைக்கிற மறைக்கிற நிலைமையில ஆகார் வனாந்தரத்துல சின்ன ஒரு துருத்தில தண்ணி எடுத்துக்கொண்டு வனாந்தரத்தில் போய் அழுதா. ஏன் அழுகா? தண்ணி தீர்ந்து போச்சு. நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு சில பொருளாதார போராட்டம் வர காரணம்னா நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதங்கள் ஒரு சில நேரங்களில் குறைந்து போகுது. குறைவது போது அழுகி படத்தாக்கள் போகிறோம். இந்த ஆகாரமும் இந்த துருத்தில தண்ணீர் வற்றி போனது, குறைந்து போனது. அது குறைந்து போனதுனால ஆகார பிள்ளை சார்ந்ததை பார்த்து அவள் அழுதான். தேவன் சத்தத்தை கேட்டார். இந்த நாளை நீ எதை குறித்து அழுது கொண்டிருக்கிற? ஆகாரை போல நீங்களும் வனாந்தரத்துல அழுது ஒரு நிலைமை இருக்கிறா? ஒரு பிள்ளைக்காக அழுது நிலைமை இருக்கிறா? திருமணத்துக்காக காத்திருந்து பல நாட்களாக திருமணத்துக்காக காத்திருந்து திருமணம் ஆகாதபடி ஒரு பிள்ளை வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருக்கலாம். அன்றுவரே, பிள்ளையோட வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த ஆகாரம் அவரிடத்திலிருந்து தன் பிள்ளை சாகுவதை பார்க்க முடியாது என்று சொல்லி 50 தூரத்தில் போய் ஆகார் போய் அழுதான். அந்த சத்தத்தை தேவன் கேட்டாங்க. அந்த வனாந்தரத்துல ஒருவரும் யாருமே இல்லை. அந்த வனாந்தரத்துல ஒரு மனிதன் வந்து விசாரிக்கல. ஆபிரகாம் ஒரு ஆளாக சொல்லல. வனாந்தரத்துல அனாதை போல தங்கி விட்டார் ஆபிரகாம். ஆனா தேவன் அழைத்தவர் ஆளாதவர். இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறந்த அந்த மனிதனை அந்த தேவன் அந்த ஆகார சத்தத்தை கேட்டார். அப்படிங்களா? அந்த காரணம் என்ன? ஆகாருடைய கண்ணீர் அந்த இடத்துல தேவன் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு கூட நீங்க அழுது கொண்டிருக்கலாம். கடல் பிரச்சனை அழுது கொண்டிருக்கலாம். வியாதியில் அழுது கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு விழிசுத்தில் அழுது கொண்டிருக்கலாம். கெட்ட சொப்பனங்களால திகிலால பயந்து கொண்டிருக்கலாம். இந்த ஆகாரம் பயந்து அழுகிறான். என் பிள்ளை சாவதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி தூரமாய் போய் அழுகிறான். இன்னைக்கு நீங்கள் கூட தேவன் விட்டு தூரமாக அழுது கொண்டிருக்கலாம். ஒரு சத்தத்தை யாரும் கேட்கல இருக்கலாம். சத்தம் கேட்கல, யாரும் இருக்கிறாங்க செபிக்கிறேன், இதனால தேவசத்துக்கு போகிறேன், இன்னைக்கு சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவர் பிள்ளை சத்தத்தை அவர் கேட்கிறார். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில வியாதி ஏன் வந்து தெரியல. ஒரு சில வியாதி உங்க வேலைகள் வந்து ஏன் வந்து தெரியல. இந்த வியாதியோடு நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க, நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. ஆகாரே ஆகாரே, இங்கு உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன சத்தம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கறது போல உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். மகளை ஏன் அழுகிறேன்? உன் பிள்ளைக்கு அழுகிறாயா? உன் பிரச்சனைக்கு அழுகிறாயா? உபத்திரத்தில் அழுது கொண்டிருக்கிறாயா? ஆகாரை வனாந்தரத்திலே பார்த்து சத்தத்துக்கு பதில் கொடுத்து ஆண்டவர் இந்த வனாந்தரத்திலே உன் சத்தத்துக்கு பதில் கொடுத்து வந்திருக்கிறார். அநேக நேரங்களில் ஆகார் துறக்கப்பட்ட நிலைமை போல உங்க நிலைமையில் கூட இருக்கலாம். துறந்து விடுகிற ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆகாரை போல அனாதிக பொறுப்பில் விடப்படுகிற நிலைமையில் இருக்கலாம். ஏதோ ஒரு குறைவில் ஆகாருக்கு நீர் ஊற்றி வச்சு போது தண்ணி வச்சு வச்சு அவன் வேற ஒண்ணுமே தண்ணி குடிக்கிறது இல்லை, சாக போறான். அதுதான் நிலைமை. ஆனா அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றி போட்டார். தேவனுடைய உன் கண்ணின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். கண்களை மூடி சொல்லி போறோம். ஆண்டவர் உங்கள் செபத்தை பதில் கொடுக்கிறவர். இன்னைக்கு என்ன பிரச்சனை தான் தெரியும். வனாந்தரத்துல அந்த பிள்ளை சத்தத்தை கேட்டவர் உன் கண்ணீரை ஆண்டவர் காண்பாராக. கண்களை மூடி சொல்லுவா. பரிசுத்த நல்ல பிதாவே, நாளை ஆகாரை போல வனாந்தரத்தை தடைந்து விடப்படுகிற நிலைமையில எத்தனையோ நின்று கொண்டிருக்கிறாங்கப்பா. குழந்தை வாக்கி இல்லாமல் சொல்லிருக்கிறார்கள். என் ஆண்டுகள் குழந்தை வாக்கி தருமையாக வெகு நாளாய் காத்திருக்கிற பிள்ளைகள் உள்ள ஆண்டவரே, குழந்தை வாக்கியத்துக்காக நீங்க வீடு கட்ட முடியலையே, நான் திருக்குறள் அழகை கொண்டிருக்கிறேனே, என்னை விசாரிக்க ஒளி சொல்லி அநேகர் இருக்கிறார். ஆண்டவரே, என் ஆண்டவர் கண்ணோக்கி பாரு. ஆகாருடைய கண்களை நோக்கி பார்த்தது போல, அந்த கண்ணினை துடைத்தது போல இந்த ஆண்மையில என்னை பார்த்து கொண்டிருக்கிற செய்தி கற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கண்ணீராகவும் துடைக்கப்படுவதாக என் ஆண்டவர் கண்ணீராகவும் துடைப்பீராக. எல்லா கண்ணீர்கள் மாறட்டும், துக்கம் சந்தோஷமே மாறுவதாகும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களை ஜெயப்படுத்தும் நல்ல பிதாவே, ஆமென்.